வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இந்த கேமே நம்ம ஆல்ரெடி விளையாடிருப்போம். ஆனால் நம்மளுடைய பழைய சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களை சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த தெரியாத சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புது சேனலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா கிராணி சாப்டர் 3 விளையாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நான் என்னுடைய பழைய சேனலுக்கு என்னாச்சுன்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த மிஸ்டர் மீட் கேமை நம்ம இன்றைக்கி விளையாடலாம். ஓகேவா? மிஸ்டர் மீட்னா யாருன்னா, அவன் ஒரு கறிக்கடைக்காரன். ஆனால் கறிக்கடைக்காரனா சிக்கன் மட்டன் வெட்டி விற்கிறது தான் அவனோட வேலை. ஆனால் இந்த மிஸ்டர் மீட்டு பண்ணுறது வேறு வேலை. அது உங்களுக்கு என்னென்ன கேமுக்குள்ளே போனாலே தெரியும். இதை பார்த்தீங்களா, என்ன வேலைன்னா கடத்தல் பண்ணுறது தான் இவனோட வேலை. நம்ம கூட காலேஜில் படிக்கிற ஒரு அக்காவை இவன் கடத்தி வச்சுருக்கான். அவங்கள போயிட்டு நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே கைஸ், மிஸ்டர் மீட் கேமுக்குள்ளே போகலாமா? இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த கார்லேருந்து இறங்குவோம். நம்ம வழக்கம் போல் கார்லேருந்து இறங்கினோமா, இறங்கியாச்சு. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துறது தான் கைஸ். நான் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல, இது ஒரு சின்ன கேம் ப்ளே தான். அதாவது இந்த மிஸ்டர் மீட்டில் இந்த எஸ்கேப் கொஞ்சம் சின்ன எஸ்கேப் தான். அதனால் இன்ட்ரோயும் நான் போட்டேன். சரியா? ஓகே, இப்போ இந்த கண்ணாடியை சுடணும். ஆஹா, என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டான் இந்த மிஸ்டர் மீட்டு. எடுத்த உடனே துரத்துறானே இந்த மிஸ்டர் மீட்டு பையில. டேய் சுண்ணாம்பு மண்டையா, அவனுக்கு நான் சுண்ணாம்பு மண்டைன்னு பேர் வச்சுக்கிறேன் கைஸ். ஏன் தெரியுமா? நம்ம எல்லோரும் மொட்டை அடிச்சுக்கிட்டோன்னா தலையில் ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு இந்த சந்தனம் தடவிப்போம். இவன் என்ன பண்ணிக்கிறான், மொட்டை அடிச்சின்னு தலையில் சுண்ணாம்பு தடவிருக்கான். அதனால் நம்ம இவனுக்கு சுண்ணாம்பு தலையன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் சுண்ணாம்பு தலையன் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இவர் டேஞ்சரஸ் பெரிய நாங்களாம் கிராணியே கதற விட்டோங்க. இவர் பெரிய டேஞ்சரஸ். இவர் பார்த்து நாங்கள் பயப்படணுமா? யூ கண்ட்ரி நான்சென்ஸ் இடியாட்டிக் ஃபெலோ. ஐ ஜாலி, நமக்கு பில்லர் கிடச்சிச்சு. பில்லர்னா சாரி பில்லருன்ற பாருங்களா, ப்ளையருன்னு வாங்க. ப்ளையர் கிடச்சிச்சு. இப்போ இந்த ப்ளையரை வச்சு இங்கே ஒரு 4 ஆணி இருக்கும். அந்த 4 ஆணியை பிடுங்கி விட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பாக போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே இந்த மரத்து வழியாக ஜம்ப் பண்ணி போகிறோம். இருங்களாங்க கைஸ், கொஞ்சம் பாருங்களா இந்த லொக்கேஷனையே கொஞ்சம். நிலாலாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்களா, சுற்றி ஏதோ பாலைவனம் மாரி இருக்குது. அப்புறம் தண்ணி டேங்க் மாரி ஏதோ நிறைய இருக்குது. இங்கே கடத்தி கொண்டு வச்சுருக்கான். ஒரு எறும்பு ஆள் நடமாட்டமே இல்லை. பார்த்தீங்களா? ஐயோ, மோசமான இடமா இருக்கே. இந்த இடத்த விட்டு எப்படியோ தவிச்சு போனோம் கைஸ். ஓகே, பார்க்குறான் பாருங்களா, பே அப்படின்னு கத்துறான். என்னடா நீ கத்தனா மட்டும் நாங்கள் பயந்துருமா? சுண்ணாம்பு மண்டையா போகிறான் பாருங்களா. அவன் தொப்ப மண்டி வச்சுன்னு எப்படி வீரபாண்டி கோட்டையிலே டொம் 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 மின்னல் அடிக்கும் வேகத்திலே டொம் 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 அப்படின்ட்டு பாட்டு பாடினே போகிறான் பாருங்களா. அப்படியே அவன் நடக்கிற ஸ்டைல் பாருங்களா. அதான் அந்த வீரபாண்டி கோட்டையிலே டம் டம் அப்படின்னு ஒரு பாட்டு வரல, அதில் வர மாதிரியே நடந்து போகிறான் பாருங்களா. ஓகே, பார்த்துட்டானா? அது என்னன்னு தெரில கைஸ். இந்த கிராணி கேமில் கூட கிராண்ட் ஃபா நம்மளை பார்த்தானா, ஐ சி யூ ஆஹா இஹி அப்படின்னு ஏதோ சொல்லுவான். இவன்ல பே அப்படின்னு சொல்கிறான் கைஸ். ஒரே காமெடியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சிப்பாக வருது கைஸ். ஓகே கைஸ், டாய் சுண்ணாம்பு மண்டியா, இப்போ வாடா. நான் புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முடிஞ்சா வந்து பாரு. வந்துட்டியா? பே பார்த்தீங்களா, கையில் பன்னிக்கறியா மாட்டுக்கறியான்னு தெரில, ஏதோ ஒரு கறி வச்சுருக்கான். அதுதான் அவருக்கு ஆயுதமா. பாருங்களா. இருடா. அது அந்த பயம் மாசா கீர்த்திவாசனா கெத்தா. இப்போ இருங்கோ, இன்னொன்றுத்து மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன். அதையே நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்களா. என்னதுன்னா அது ஒரு பன்னி கைஸ்.
பன்னியை போயிட்டு ஏன்டா சுடுற, அந்த பன்னி ஒன்று என்னடா பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரண பன்னி இல்லை காய்ஸ், மொரட்டு பன்னி. இந்த ஜல்லிக்கட்டுலலாம் வந்து ரெட் கலர் கொடியை காட்டினா, இல்லைனா வந்து அப்படியே நம்ம வந்து வாடி வாசலை திறந்து விட்டோன்னா அப்படியே வெறி கொண்டு துரத்திட்டு வரும் பாருங்க மாடு நம்மளை முட்டுறதுக்கு, அந்தமாரி ஓடி வரும் அந்த பன்னி. டபுள் டேக்கர் பஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் அது. அதனால் அதை சும்மா விட விடாது கைஸ், இருங்க அதை பேக்லேயே சுடும். அவ்வளோதான், அது வந்து பேக்லேயே சுட்டாச்சு பாருங்களா. மூஞ்சே எப்படி கொடூரமாக இருக்குது. இந்த பன்னியை மட்டும் சமைச்சி தின்னாத சோறு போட்டு வளர்க்குறான் இந்த மிஸ்டர் மீட்டு. கேட்டால் இதுதான் அவன் ஃபஸ்ட்டு வாங்கி வளர்த்த பன்னியா. ஸோ வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறானா. நம்ம மட்டும் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க கைஸ், நம்மளை வந்து 3 விதமாக சாவடிப்பான் தெரியுமா இவன். ஒரு எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இந்த பன்னிக்கிட்டேயே விட்டு இந்த பன்னியை வந்து முட்டை வச்சு சாவடிப்பான். இன்னொரு எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து கிச்சனில் வச்சு லெக் பீஸ் மாரி அறுத்து சாவடிப்பான். இன்னொரு எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவன் கையில் இருக்கிற அந்த கறியை வச்சு நம்ம மூஞ்சில் டப்புன்னு அடித்து சாவடிப்பான். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான காய்ஸ் இது. அதனால் இவன் கையில் மட்டும் மாட்டிக்காத விளையாடணும் ஓகேவா. ஏன்னா இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, சுண்ணாம்பு மண்டையன் ஓகேவா கைஸ். ஓகே இருங்க, நம்ம இப்போ ஹேமர் வச்சு இந்த கேமரா வந்து உடச்சிரும். ஏன்னா அப்புறமா வந்து இந்த கேமரா உடைக்கலன்னா அப்புறம் நம்ம அந்த வழியாக போகும்போதெல்லாம் அடிக்கடி டிங் டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு வந்து நம்ம மாட்டிப்போம் சரியா. அதனால் இந்த கேமரா உடச்சி விட்ருவோம். இப்போ இந்த ப்ளையரை எடுத்துகிட்டு போவோம். ஏந்திச்சிக்கிட்டான் சொட்டா மண்டியன்ற பாருங்களா, ஏந்திச்சிக்கிட்டான் சுண்ணாம்பு மண்டையன். ஆடா பாருங்க. ஆனால் இந்த ஹாரர் கேம் எல்லா ஹாரர் கேம்லேயுமே பேயோடைய மண்டையில் முடியே இருக்க மாட்டுது. இந்த கிராணிலையாவது அதுக்கு ஒரு 4 முடியாவது மாட்டின்னு இருக்கும், சொட்டை மண்டியாக இருக்கும். அந்த கிராண்ட்பா ஒரு மொட்டை மண்டியன், இந்த மிஸ்டர் மீட்டும் ஒரு மொட்டை மண்டியை கைஸ். இன்னும் நிறைய ஹாரர் கேம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம். அந்த ஹாரர் கேம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சொட்டை மண்டியனுங்க மொட்டை மண்டியனுங்க தான் இருப்பானுங்க. கண்ட்ரி நான்சஸ், கண்ட்ரி ஃப்ரூட்டு, இடியாட்டிக் ஃபேலோ. ஓகே கைஸ், அவன் வரத்துக்குள்ளே நமக்கு வந்து இங்கே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மேபி கட்டிங் பிளேட் கிடைக்கும். சொன்னல கைஸ், கட்டிங் பிளேடு கிடைக்கும் இங்கேட்டு. இந்த ட்ராவில் தான் கட்டிங் பிளேடு இருக்கும். அப்படி ட்ராவில் இல்லைன்னா வந்து கிச்சனில் இருக்கும். கிச்சனில் இல்லைன்னா நம்ம வந்து ப்ளையர் எடுத்து 4 பலகையை பிடுங்கி ஒரு ஜன்னலில் எகிரி குதித்து வந்து ஒரு மரத்தில் எகிரி குதித்து வந்து ஒரு டோரு திறப்போம் இல்லையா உள் பக்கமாக இருந்து, அங்கே இருக்கும் கைஸ். பாருங்கள் எவ்வளோ வேலை பண்ண சொல்கிறானுங்க. ஏன்டா நான்லாம் வீட்டிலே வேலை செய்ய மாட்டேன், என்னை கேமில் எவ்வளோ வேலை பண்ண வைக்கிறீங்கடா. வந்துட்டான் சுண்ணாம்பு மண்டையன், வா சுண்ணாம்பு மண்டை. ஏய் உன் மண்டையை தரன்னு தரையில் தேய்ச்சி நான் பழி வாங்கணும். ஆமாம் கைஸ், இவனை நல்லா அவன் மண்டையை இருக்கு பாருங்க, மண்டை சுண்ணாம்பு மண்டை, அதை நல்லா சிமெண்ட்டு தரையில் போட்டு தரன்னு தேய்ச்சி அவனை டார்ச்சர் பண்ணோம். இவனையும் சரி அந்த மொட்டை மண்டையை கிராண்ட்பாவும் சரி. டே வாடா வந்துட்டான்டா. என்னையே வாடா சொல்கிறேன் சுண்ணாம்பு மண்டேன், என் மண்டையை வாடா தரன்னு தேய்ப்பா அப்படின்ட்டு கோவத்தோடு வரான் பாருங்களா. டேய் நீலாம் கோவப்பட்டனா இந்த பூமி தாங்காதுடா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சியா. நீலாம் கோவப்பட்டனா அவ்வளோதான்டா, நான் கோவப்பட்டதான்டா இந்த பூமியை தாங்காது. ஏன்னா நான்லாம் யாருன்னா ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு தெரியுமாடா. வீட்டுஜின்னு ஒருத்தர் இருக்கார், வசந்த் தமிழ் கேமிங்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு வசந்த் தமிழ் கேமிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. அவருக்கு அடுத்து 2வது இடத்துல நம்ம தான்டா இருக்கோம், கீர்த்தி வசந்த் தமிழ் கேமிங். இந்தாடா இந்த கன்னு நீயே வச்சுக்கோ, உன்னை சுட்டாச்சு. ஓகே கைஸ், இன்னும் ஒரு 2 மினிட்ஸுக்கு அந்த காட்டு எருமையோடைய தொல்லை இருக்காது. அந்த காட்டு எருமை வந்து ஏஞ்சி வரத்துக்குள்ளே நம்ம தேவையான பொருளெலாம் எடுத்துருவோம் ஓகேவா. இந்த பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஒரு சீக்ரெட் இவர் வச்சுக்கிறாரு சீக்ரெட்டு. அப்புறம் என்ன கைஸ் போக முடியல அந்த இடத்துக்கு. சரி இருங்க, அப்போ நம்ம வேறு வழியாக தான் போய் ஆகணும். அதுக்கு நமக்கு வந்து வுட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அந்த வுட் அண்ட் ஹார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சரியா. ஓகே இங்கே தானே இருக்கும் அந்த வுட் அண்ட் ஹார்ட்டு. ஓகே வேறு இடத்துல கூட இருக்கும்.
ஆடா என்னடா இது இங்கேயும் இல்லை உட்டன் ஹார்ட்டு. சரி அந்த பன்னிக்கு சோறு போடுற வைக்காலுக்கு நடுவில் இருக்கா? இந்த பன்னிக்கு சோறு போடுற வைக்கோல் நடுவில் தான் இருக்குது. ஓகே சூப்பர், எடுத்தாச்சு, எடுத்துட்டாச்சு. ஓம் ஸ்வாஹா. ஓகே இப்போ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஷார்ட்கட்டில் போகிறோம் கைஸ். இங்கே வந்தேன்னா நமக்கு வந்து பீஸ் ஆஃப் வுட் அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். அதாவது ஒரு மரக்கட்டை கிடைக்கும். அந்த மரக்கட்டையை வந்து ஒரு மிஷினில் வச்சு வெட்டணும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேருந்து நமக்கு ப்ளூ கலர் கீ அப்படின்ட்டு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு நம்ம இப்போ தப்பிச்சு போகிறோம். ஓகேவா கைஸ்? ப்ளூ கலர் கீ ப்ளஸ் ரெட் கலர் கீ அப்படின்னு மொத்தம் 2 கீ வேணும் கைஸ். 2 சாவி காய்ச்சின்னா தப்பிச்சு போயிட்டே இருப்போம். இதை பார்த்தீங்களா, இந்த மிஷினில் தான் அது வைக்கணும். இந்த மிஷினில் வச்சு அந்த மிஷினை அழுத்தி அதை உடைச்சோன்னா நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு கீ கிடைக்கும். ப்ளூ கலர் கீன்ட்டு. ஆஹா, இந்த மிஸ்டர் மீட் வேறு ஏஞ்சிட்டானா? பரவாயில்லையே, இன்னும் ஏந்திரிக்காத இருக்கானே. சரி, நமக்கு நல்லது தான். சில பேர் எடுக்கிற முடிவுகள் நமக்கு நல்லதாக இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான். அவன் ஏந்திரிச்சாரத்துக்குள்ளே இந்த ப்ளூ கலர் சாவியை வச்சு ப்ளூ கலர் பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது இருக்காங்க பார்த்தீங்களா, பாவம் அந்த அக்கா கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறான். ஓகே, நம்ம அவங்க காப்பாற்றிடலாம். இருங்க, இப்போ நமக்கு வந்து ஒரு கன்று கிடைக்கும். இது ஜஸ்ட்டு மயக்க ஊசி தான். ஆனால் இதை வச்சு சுட்டனா 1 மினிட்ஸுக்கு அவன் வரமாட்டான். ஸோ 1 மினிட்ஸுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அதை பார்த்தீங்களா, சொல்லி முடியல அதுக்குள்ளே வந்துட்டான் பாருங்களேன். எப்பயோ மொட்டை மாண்டியன், சுண்ணாம்பு மாண்டியன், என்ன தான் சொல்கிறது இவனை? சொல்லுங்க இருங்க. ஆடா போடா, உன்னை பார்த்தாலா பயமாகவே இல்லை. ஹாரர் கேம் விளாடுற மாதிரியா இருக்குது கைஸ். இவன் கேம் விளாட்னா ஏதோ காமெடி பீஸ் கேம் விளாட்ற மாதிரி இருக்குது கைஸ். கண்ட்ரி நான்சென்ஸ் இடியட். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு அந்த ரெட் கலர் கீ எடுப்பதற்கான வேலைகளை செய்வோம். ரெட் கலர் கீ எடுப்பதற்கு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டின் கதவுக்கு பின்னாடி தான் அந்த பாஸ்வேர்டு இருக்குது. இந்த பாஸ்வேர்டில் இருக்க நம்பர்லாம் போட வேணாம் கைஸ். அந்த லாக்கரில் கொண்டு போய்ட்டு இந்த பாஸ்வேர்டு வச்சாலே போதும். அந்த பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெட் கலர் கீ கிடச்சிரும். அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சு போகிறோம் நம்ம இப்போது. ஆனால் போவதற்கு முன் குறுக்கு வழியில் அந்த கிராண்ட்ஃபான்ற பாருங்களா, அந்த கிராண்ட்ஃபா கேம் விளையாடி அவனுங்க ஞாபகமாகவே இருக்குது. அந்த சுண்ணாம்பு மண்டியன் மிஸ்டர் மீட் வருவான். அவனை சுட்டு விட்டு நாம் ரெட் கலர் கீயை எடுத்துக்கொண்டு தப்பித்து விட வேண்டும் இந்த இடத்தை. ஓகேவா? எப்படி நம்ம தூய தமிழ் எப்படி இருக்குது? நல்லா தூய்மையாக இருக்கா பாருங்களா. வாயில் ஒரு ரத்த கரையாக இருக்குது. எல்லா மனுஷங்களையும் வெட்டி சமைச்சி கடிச்சு சாப்பிட்ருப்பான் போல். அதுதான் வாயில் ஒரே ரெட் கலரில் இருக்குது. ஏண்டா உன்னை ஒரு நாள் மாட்டி விடல, என் பேர் கீர்த்திவாசன் இல்லைடா. கண்டிப்பாக நம்ம இவனை மாட்டி விட்றோம் கைஸ். இவனை மாட்டி விட்ற மாதிரியான ஒரு எண்டிங் இருக்குது இந்த கேமில். நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒன்று போடலாம். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், ஒவ்வொரு வழியாக நம்ம இந்த மிஸ்டர் மீட் கேம் பிளேயில் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ்கேப் பண்ணியாச்சு. இன்னும் இதில் ஒரு 2 எஸ்கேப் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து ட்ரூ எண்டிங்னு வாங்க. ட்ரூ எண்டிங்னா உண்மையான எண்டிங் அப்படின்வாங்க. அதில் கண்டிப்பாக நம்ம இந்த மிஸ்டர் மீட்டை போலீஸ்கிட்ட மாட்டி விட மாட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து தப்பிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவனை பாருங்க அப்படின்னு கத்துறான். தி எண்டு. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.